ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 5 தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கட்டை விரல் சைஸில் இஞ்சி சின்னதாக அதில் பாதி எடுத்துக்கோங்க, 3 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இதை மூணுத்தையும் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சியையும் இதோடையே நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் ஆனியன் தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் கோல்டன் பிங்க் கலரில் எடுங்க. கோல்டன் அந்த ப்ரௌன் கலரில் எடுக்காதீங்க, கோல்டன் பிங்க் கலரில் எடுங்க. இப்போ இது கூட மற்றதையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 வரமிளகாயை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இப்போ இது கலந்து விட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா கோல்டன் பிங்க்கில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நறுக்கி வச்ச தக்காளியையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில் எனக்கு தண்ணி அந்த அளவுக்கு கிடைக்கல, அதனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணேன். ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணேன். நீங்கள் அதில் தக்காளியில் தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா சுண்ட இதை வேக விடணும். தக்காளி அதுவாக மசிஞ்சு வெந்து வரணும், அந்த அளவுக்கு இது வேக விட்டு நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு சுருண்டு வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது சாப்பாட்டில் நம்ம கிளறிக்கலாம். நீங்கள் இதை சாப்பாட்டில் இந்த மாதிரி கிளறி தான் சாப்பிட்ணுங்கிறது இல்லை, அப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். கிட்ஸுங்களுக்கு கொடுக்குறப்ப இந்த மாதிரி கிளறி தான் கொடுப்போம். அதே போல் சாப்பாட்டை சூடாக இருக்கிறப்ப இதை கிளறாதீங்க. நான் வீடியோக்காக இதை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸில் போடுங்க, அப்போ தான் சாப்பாடு கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் நிஷா.